ஆராதனை என்பது முதலாவது தேவனுக்கு மட்டுமே முன்பதிவு செய்யப்பட்டது, அதில் யாருக்கும் பங்கில்லை. ஆமென். ஆராதனை என்பது அது தேவனுக்கு மட்டுமே ரிசர்வ் பண்ணப்பட்டது, அதுக்கு வேற யாருக்குமே அதில் என்ன இல்லை, பங்கு இல்லை. சொல்லுங்க, யாருக்குமே பங்கு இல்லை. யாருக்குமே பங்கு இல்லைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆராதனை வாங்குவதற்கு வேற யாருக்குமே பங்கு இல்லை, அவர் ஒருத்தருக்கு தான் பங்கு இருக்கிறது. அவர் தான் ஆராதனை நாயகர். ஆமென். இப்போ நாம் எல்லாரும் ஆராதனை செலுத்த வந்திருக்கிறோம், ஆராதனையை அவருக்கு கொடுக்க வந்திருக்கிறோம். அதை வேற யாருக்கும் கொடுக்க முடியாது. இந்த ஆராதனை என்பதை யாருக்குமே நம்ம பகிர்ந்து கொடுக்கவே முடியாது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்? ஆராதனை என்பது அவருக்கு மட்டுமே முன்பதிவு செய்யப்பட்டது. காரணம், அவரே நம்முடைய ஆண்டவராய் இருக்கிறார். யார் நம்முடைய ஆண்டவரோ அவருக்கு நாம் ஆராதிக்கிறோம், அவரை நாம் ஆராதிக்கிறோம். யார் நம்முடைய ஆண்டவரோ அவரை நாம் ஆராதிக்கிறோம். அவரே நம்முடைய ஆண்டவராய் இருக்கிறார். அதுவே அவரை நாம் ஆராதிப்பதற்கான திறவுகோலாய் இருக்கிறது. அவரை நாம் ஆராதிப்பதற்கு கீயே என்னது? அவர் என்னுடைய ஆண்டவர். சொல்லுங்க, அவர் என்னுடைய ஆண்டவர். அப்ப நம்ம ஆராதிக்கும் போது என்னத்தை காண்பிக்கிறோம்? அவர் நம்முடைய ஆண்டவர் என்பதை காண்பிக்கிறோம். ஆண்டவர் என்றால் என்ன அர்த்தம்? சட்டப்பூர்வமாக சகலவற்றிற்கும் அவரே ஓனர் என்ற அர்த்தம். அவர் தான் சொந்தக்காரர். சொல்லுங்க, அவர் தான் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர். ஆமென். அதாவது அவர்தான் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர், அவர்தான் எல்லாவற்றையும் ஆள்கிறவர். ஆண்டவர் என்றால் ஆள்கிறவர் அர்த்தம். அவர் தான் ஆளுகிறார். அதாவது இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் அவருடையவைகளை அவர் வல்லமையாய் ஆள்கிறவர். காட் இஸ் ஆல்மைட்டி அப்படின்றோமே. ஆல்மைட்டினா சர்வ வல்லவர்ன்றோம்ல. சர்வ வல்லவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? He owns and he controls everything. அவர் தனக்கு சொந்தமாக்கி இருக்கிறார். அவர் தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். அவர் தான் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறார். அவர் தான் ஆண்டவர். சொல்லுங்க, நான் ஆராதிக்கிறவர் என்னுடைய ஆண்டவர். சொல்லுங்க, ஆராதிக்கிறவர் என்னுடைய ஆண்டவர். ஃபர்ஸ்ட் ஆராதனை என்பது அவருக்கு மட்டுமே ரிசர்வ் பண்ணப்பட்டது, வேற யாருக்கும் கிடையாது. அதனாலதான் நம்ம யாரை பாடுறோம்? அவரை பாடுகிறோம். யாரை உயர்த்துகிறோம்? அவரை உயர்த்துகிறோம். யாரை பெருமை பாராட்டுகிறோம்? யாரை மேன்மை பாராட்டுகிறோம்? அதனாலதான் இந்த இடத்துல இவர் என்னமா பாட்டு பாடுறாரு, இவர் என்னவா இசை வாசிக்கிறாரு அப்படின்ற காரியங்கள் மட்டும் அங்க வந்துடக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் பாடுறது அவரை, நான் அவரை பற்றி பாடுகிறேன். என்ன பாடுகிறேன் என்பதுதான் ஆராதனையை சார்ந்ததா இருக்கிறது. என்ன பாடுறேன்? யாரை பாடுகிறேன்? அவரை பாடுகிறேன். அவருக்கு மட்டுமே ஆராதனை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சரி, செகண்ட், ஆராதனை என்பது என்னது? ஆராதிக்கப்படுகிற அவரே நம்முடைய ஆதாரம் என்பதற்கான அக்னாலஜ்மெண்ட். ஓகே, நானே வாசித்தேன். ஆராதனை என்பது என்னது? ஆராதிக்கப்படுகிற அவரே என்னுடைய ஆதாரம். என்னுடைய ஆதாரம். சொல்லுங்க, என்னுடைய ஆதாரம். ஃபர்ஸ்ட் அவர் தான் என்னுடைய ஆண்டவர். செகண்ட், அவர் தான் என்னுடைய சோர்ஸ். சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க, அவர் தான் என்னுடைய ஆதாரம். ஆதாரம்னு என்ன அர்த்தம்? எல்லாமே அவரிடத்துல தான் வருது. எல்லாவற்றுக்கும் ஊற்றும் காரணர் அவர் தான். சந்தோஷம் வேணுமா அவர் தான் தரணும். சமாதானம் அவர் தான் தரணும். நிம்மதி அவர் தான் தரணும். அவர் தான் என்னை உண்டாக்கினவர். அவர் தான் எனக்கு, நான் அவருக்கு சொந்தமானவன். அவர் தான் என்னுடைய ஆதாரம். பொருளாதார செழிப்பிற்கு அவர் தான் ஆதாரம். பாதுகாப்புக்கு அவர் தான் ஆதாரம். எல்லாமே அவரிடத்துல தான் எனக்கு வருகிறது. அவர் தான் என்னுடைய ஆதாரம். கை வைத்து சொல்லுங்க, அவர் தான் என்னுடைய ஆதாரம். சொல்லுங்க, அவர் தான் என்னுடைய ஆண்டவர், அவர் தான் என்னுடைய ஆதாரம். நான் ஆராதிக்கும் போது, அவரை உயர்த்தும் போது, நான் அவர் தான் என்னுடைய ஆதாரம் என்கிற அக்னாலஜ்மெண்ட்டை தர்றேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சரி, இப்போ உங்க வீட்டுக்கு வரோம். இப்போ உங்க வீட்டுக்கு வராங்க. இப்போ நானும் வர்றேன். உங்க வீட்டுக்கு மிகப்பெரிய ஒரு உதவி செஞ்ச ஒருத்தர் வராருன்னு வைங்க. நானும் வரேன், ஒரு மிகப்பெரிய உதவி செஞ்ச ஒருத்தர் வராரு. உங்களுடைய கனம், மதிப்பு, மரியாதை யார் மேலே போகும்? என் மேலே போகுமா? உங்களுக்கு ரொம்ப உதவி செஞ்ச ஒருத்தர் மேலே போகுமா? சொல்லுங்க, வெளிப்படையாக சொல்லுங்க. நான் வரேன், நான் வந்து ஜெபம் பண்ணுறக்கா வரேன். ஆனால் உங்களுக்கு உதவி செஞ்ச ஒருத்தர், 10 லட்ச ரூபா உதவி செஞ்ச ஒருத்தர் வராரு. உங்களுடைய கனம், மதிப்பு, மரியாதை எங்கே போகும்? எனக்கு வருமா, அவருக்கு போகுமா? சொல்லுங்க, அதில் தான் பாயிண்டே இருக்கு. அவருக்கு தான் போகும், அவருக்கு தான் போகும். அவர், நானே சொல்லுவேன், அவரை கொஞ்சம் கவனிங்கன்னு சொல்லுவேனா இல்லையா? ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையை அவர் சஸ்டெயின் பண்ணியிருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். அவர் உங்களோட கூட வந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு சோர்ஸா இருக்கிறார். நீங்க அவரை கனம் பண்ணும் போது, அவரை உயர்த்தும் போது, அவருக்கு ஒரு முதலிடம் கொடுக்கும் போது, அவருக்கு ஒரு காஃபியை கொடுத்து, அவரை வந்து அவர் மனம் நொந்துடக்கூடாது. நீங்க சில காரியங்களை செய்யும் போது அங்க என்னத்தை காண்பிக்கிறீங்க? He is my source. அவர்தான்
இந்த வீட்டை கட்டினதுக்கு, அவர்தான் இந்த ஃபீஸ் கட்டினதுக்கு, அவர்தான் இந்த காரியத்தை செய்ததற்கு எனக்கு ஒரு ஆதாரமாக இருந்தார் என்கிற அக்னாலஜ்மெண்ட்டை நாம தரோம். நான் சொல்லுகிறேன், உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனை காட்டிலும் நீங்களும் நான் உயிரோடு இருப்பதற்கு மிகப்பெரிய ஆதாரமாக இருப்பவர் நம்முடைய தேவன். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. நாம் அவரை ஆராதிக்கும் போது நம்ம என்ன சொல்றோம்? அவர்தான் என்னுடைய சோர்ஸ் என்பதை காண்பிக்கிறோம். கைகளை உயர்த்தி சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் அவர்தான் என்னுடைய ஆண்டவர்ன்றதை காண்பிக்கிறோம். இரண்டாவது அவர்தான் என்னுடைய ஆதாரம் என்பதை காண்பி. சொல்லுங்க, அவர்தான் என்னுடைய ஆதாரம். கையை உயர்த்தி சொல்லுங்க, அவர்தான் என்னுடைய ஆதாரம். அவர்தான் என்னை போஷிக்கிறவர், அவர்தான் என்னை காப்பாற்றுகிறவர், அவர்தான் என்னை உடுத்துவிக்கிறவர், அவர்தான் எனக்கு எல்லாமே. அதாவது சகலமும் அவருக்கு சொந்தமானது. அவரே சகலவற்றை உண்டாக்கினவர், ஆளுகிறவர், அவரே சகலவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கிறார். எனக்கு ஒன்று கிடைச்சா அவர் தான் ஆதாரம். அவர்கிட்ட தான் வந்துச்சு. எனக்கு ஒரு நல்ல பேர் அவர்கிட்ட தான் வந்துச்சு. எனக்கு ஒரு உயர்வு அவர்கிட்ட தான். எனக்கு ஒரு சூழ்நிலையில எனக்கு ஒரு விடுதலை எல்லாமே அவரிடத்துல தான் வருகிறது. ஆராதனை என்பது, ஆராதனையின் மூலமாக நான் இது ரெண்டையும் காண்பிக்கிறேன். ஆமென். அவர் தான் என்னுடைய ஆண்டவர்ன்றதை காண்பிக்கிறேன், அவர் தான் என்னுடைய ஆதாரம்ன்றதை காண்பிக்கிறேன். நிறைய பேர் ஒரு தேவையின் மத்தியில் ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க ஆண்டவர்கிட்ட. ஜபம் பாட்டு எல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஆனால் அந்த தேவை முடிஞ்ச உடனே ஆள் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுறாங்க, ஃபேட் ஆயிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. தேவைக்கு மட்டும் ஆண்டவர் அல்ல, ஒரு சூழ்நிலைக்கு ஆண்டவர், வியாதிக்கு ஆண்டவர் அல்ல, பண பொருளாதார பிரச்சனைக்கு ஆண்டவர் அல்ல. எப்போதும் ஆராதனை என்பது தேவையின் இடத்திலிருந்து வருவதில்லை. ஆராதனை என்பது ஆண்டவர் ஆதாரம் என்கிற அறிவில் இருந்து வருகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது எனக்குள்ள நிரம்பி இருக்க வேண்டும். மூணாவது பாயிண்ட், ஆராதனை என்பது சிருஷ்டிப்புகளுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கிறவரை குறித்த வெளிப்பாட்டின் பிரதிபலிப்பு. நமக்கு என்ன ரெவலேஷன் இருக்குதோ அதனுடைய பிரதிபலிப்பு தான் ஆராதனை. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க. வெளிப்பாட்டின் பிரதிபலிப்பு அப்படின்னா அர்த்தம், சிருஷ்டிப்புகளுக்கெல்லாம் அவர் தான் ஆதாரம் என்கிற வெளிப்பாடு, அந்த வெளிப்பாட்டினுடைய பிரதிபலிப்பு. உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் நானும் மட்டும் ஆராதிக்கல, மரம் செடி கொடிகள் எல்லாம் ஆராதிக்குது, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் ஆராதிக்கிறது, பறவைகள் மிருகங்கள் எல்லாம் ஆராதிக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? வேதம் சொல்லுகிறது, காக்கைகளும் பறவைகளும் அதிகாலையிலே கர்த்தரை ஆராதிக்கின்றது, விண்மீன் ஆராதிக்கிறது, மரம் செடி கொடிகள் ஆராதிக்கிறது. எப்படி ஆராதிக்கிறது? அது விதைக்கப்பட்ட நோக்கத்தில் அது வளரும் போதே கர்த்தரை ஆராதிக்கிறது. ஆமென். இல்லையா? பறவைகள் பறக்கும் பொழுது கர்த்தரை ஆராதிக்கிறது. சூரியன் நடுப்பகல் வரைக்கும் பிரகாசமா இருக்கும் போது அது கர்த்தரை ஆராதிக்கிறது. அது படைக்கப்பட்ட நோக்கம் நிறைவேறும் போது அவைகளெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கிறது. இவைகளெல்லாம் சிருஷ்டிப்புகளுக்கெல்லாம் என் தேவன் தான் ஆதாரம்னு அது நிரூபிக்குது, அது பிரதிபலிக்கிறது. நான் சொல்றேன், நீங்களும் நானும் படைக்கப்பட்ட நோக்கத்தை அறிந்து நாம் அதில் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்த வெளிப்பாட்டின் பிரதிபலிப்பு வந்து ஆராதனையாகவே மாறுகிறது. இதனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆராதனையில் நான் அவருக்கு முன்பாக நிற்பது, நடப்பது, குதிப்பது, உருளுவது, புரளுவது, ஆடுவது, பாடுவது, இதெல்லாம் என்னத்தை காண்பிக்குது? என் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதின் மூலமாக நான் என்ன காண்பிக்கிறேன்? நான் அவருக்கு சொந்தமானவன் என்பதை காண்பிக்கிறேன். ஆமென். சொல்லுங்க, நான் அவருக்கு சொந்தம். சத்தமா சொல்லுங்க, நான் அவருக்கு சொந்தம். ஆராதனை என்பது என்னது? நான் அவருக்கு சொந்தம் என்பதை காண்பிப்பது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேர்ட் பாயிண்ட்ல இதெல்லாம் வருது. சிருஷ்டிப்புகளுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கிறவரை குறித்த வெளிப்பாட்டின் பிரதிபலிப்பு தான் ஆராதனை. அப்போ நான் என்ன காண்பிக்கிறேன்? நான் கையை உயர்த்தும் போது, யாரும் சொல்ல தேவையில்லை, அடுத்த பாயிண்ட்ல சொல்றேன். கையை உயர்த்தும் போது, குதிக்கும் போது, ஆடும் போது, கர்த்தருடைய வார்த்தையை நான் அப்படி உச்சரிக்கும் போதே ஒரு பிரமிப்பா பாடுறான்ல, அப்பொழுது நான் என்னத்தை காண்பிக்கிறேன்? நான் அவருக்கு சொந்தமான, அவர் தான் என்னுடைய ஆதாரம், அவர் தான் என்னுடைய ஆண்டவர், அவருக்குத்தான் நான், அவருக்கு என் மேல அவ்வளவு உரிமை இருக்கிறது. நான் அவருக்கு பாட்டு பாடாம, அவருக்கு கை தட்டாம, அந்த ரசிகர்கள்லாம் சில நடிகர்களுக்கு இருக்காங்க பாருங்க, என்னென்ன பண்றாங்க தெரியுமா? காலையில் அதிகாலையில் ஒரு யாராவது ஒரு ஹீரோவுடைய படம் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு முன்னாலே ஒரு மாதத்துக்கு முன்னால் என்னென்ன பண்ணுறாங்க? பெரிய கட் அவுட் வைக்கிறாங்க. அதில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கட் அவுட்டோட, இயேசுக்கு கட் அவுட்டோட வந்தால் எப்படி இருக்கும்? அப்படி தான் வரணும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? பெருசாக கையில் கட் அவுட் கொண்டு வரலன்னா கூட இருதயத்தில் அவ்வளவு மேன்மையான ஒரு எண்ணங்கள், மேன்மையான உயர்வான எண்ணங்களோடு அவரை பார்க்க வர வேண்டும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. கட் அவுட்டை வைக்கிறாங்க, அதில் அவங்க 100 பேர் ஃபோட்டோ இருக்கும், நாங்கள்லாம் தான் கட் அவுட் வச்சுருக்குறோம் அப்படின்னு. நாங்கள்லாம் அவர்களுடைய ரசிகர்கள். 2 பேருடைய படம் வந்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு கதை. ஒரு பக்கம் விஜய் படமும் ஒரு பக்கம் அஜித் படம் வந்துருச்சுன்னா அவ்வளோதான். ஒரே தேட்டரில் 2 படம் ரிலீஸ்னால் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவன் குத்தகைக்கு எடுத்துருவான். இந்த தேட்டர் பாதி எங்களுக்கு, இந்த பாதி அவங்களுக்கு.
அப்படின்னு முழுசா ஏன் கட்ட விட்டு பெருசாக உன் கட்ட விட்டு பெருசான்னு வைப்பாங்க. அது 6 அடியில் வச்சா நான் 8 அடியில் வைக்கிறான்னு வைப்பான். அது மட்டும் இல்லை, உயிரை பணையம் வச்சு அவங்க ஏறி நின்றுக்கிட்டு பால் அபிஷேகம் பண்ணுவாங்க பாருங்க. எல்லாம் பார்த்துருக்கீங்களா? பேப்பரில் போடுவாங்க, அவ்வளோ பெரிய பேப்பரில் அவ்வளோ பெருசாக போடுவாங்க. அவருக்கு பால் அபிஷேகம் பண்ணப்பட்டது. பால் அவ்வளோ லிட்டரு கணக்கில், அவன் குழந்தைக்கு பால் இல்லாமல் இருக்கிறான். 1/2 லிட்டர் பால் 35 ரூபாய் விற்கிதையும் குடமாக கொண்டு போய் பால் அபிஷேகம் பண்ணுறாங்க. இதெல்லாம் என்னத்தை காண்பிக்கிறாங்க? நாங்கள் இவருடைய ரசிகர்கள். ஆமென். இது 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 என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அந்த நபரை அவர்கள் ஆராதிக்கிறார்கள் இல்லையா? எல்லாம் சொல்லுங்க. அந்த நபரை, அவர்களுக்கு பிடித்த ஒரு நடிகரை இவர்கள் என்ன செய்கிறாங்க? ஆராதிக்கிறார்கள். சொல்லுங்க, ஆராதிக்கிறார்கள். நான் சொல்கிறேன், உங்களுக்கு பிடித்த ஒரு நபரை நீங்கள் ஆராதிக்கிறீர்களா? எப்படி ஆராதிக்கிறீங்க? பால் அபிஷேகம் யாராவது கொண்டு வந்துருக்கீங்களா? எப்படி ஆராதிப்பது? நான் சொல்கிறேன், இதெல்லாம் பண்ண தேவையில்ல. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, அதான் வசனம் சொல்லுகிறது, அவர் செய்த உபகாரங்களை எண்ணி பார்த்து, நீர்தான் என்னுடைய ஆதாரம், நீர்தான் என்னுடைய ரட்சகர், நீர்தான் என்னுடைய மீட்பர், நீர்தான் எனக்கு போதுமானவர், மிகவும் அதிகமானவர், நீர்தான் எனக்கு எல்லாம்னு நம்முடைய உள்ளத்தை திறக்கும் போது எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். இது அறியாதவர்களுக்கு தான் ஆராதனை நடத்துறதுக்கு ஒரு நபர் தேவை. ஆனா இதை அறிந்தவர்களுக்கு ஆராதனை நடத்துறதுக்கு ஒரு ஆளு தேவையே கிடையாது. அவங்களே ஆராதிப்பாங்க, அவங்களே ஆராதிப்பாங்க, அவங்களே உயர்த்துவாங்க, அவங்களே கனப்படுத்துவாங்க. 3rd பாயிண்ட், 4th பாயிண்ட், ஆராதனை என்பது தனக்கு வருகிற எல்லா புகழையும் எல்லா மகிமையையும் அதற்கு காரணமான தகுதியான தேவனிடமே கொடுத்து விடுவது. ஆமென். இதுதான் ஆராதனை. ஆராதனை என்பது என்னது? தனக்கு வருகிற எல்லா புகழையும். உங்களுக்கு புகழ் வருதா? உங்களுக்கு ஒரு பாராட்டு வருதா? எத்தனை பேர் பாராட்டப்பட்டீங்க? நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நீங்கள் அனுதினமும் வாழும் போது எப்படி வாழணும்? இன்றைக்கு யாரிடமாவது பாராட்டை பெற வேண்டும் என்று வாழ வேண்டும். ஆமென். நான் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதில் என்ன வேணும்? பாராட்டு பெற வேண்டும். சொல்லுங்க, பாராட்டு பெற வேண்டும். சத்தமா சொல்லுங்க, பாராட்டு பெற வேண்டும். சொல்லுங்க, பாராட்டு பெற வேண்டும். சொல்லுங்க, பாராட்டுகள், புகழ். இயேசு ஒவ்வொரு நாளும் பாராட்டினாங்க. ஊர்ல இருக்கிற எல்லாரும் பாராட்டினாங்க. யார் யாது? இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவன் யோசேப்பினுடைய குமாரன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, இவனுக்கு எங்க இருந்து இந்த ஞானம் வந்துச்சு, எங்க இருந்து இது வந்துச்சு? பாராட்டுறாங்க, பாராட்டுறாங்க, பாராட்டுறாங்க. ஆனால் அப்படி பாராட்டப்படும் போதெல்லாம் அவர் பண்ணது என்ன தெரியுமா? எல்லா பாராட்டையும், அதற்கு தகுதியான எல்லா புகழையும் மகிமையும் அதற்கு காரணமான தகுதியான தேவனிடமே அவர் கொடுத்து விட்டார். அதுக்கு பேர் தான் ஆராதனை. என்னெல்லாம் புகழ்கிறீங்களோ அதெல்லாம் யாருக்கு சொந்தமானது? தேவனுக்கு சொந்தமானது. சொல்லுங்க, தேவனுக்கு சொந்தமானது. சொல்லுங்க, நான் இப்படி இருப்பது தேவனுக்கு புகழ், தேவனுக்கு கனம். நான் ஒன்றை பெறுவது தேவனுக்குத்தான், அது தேவனுக்காக, தேவனே என்னை உயர்த்துகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசு சொன்னார், நான் சுயமா எதையும் செய்யவில்லை, எல்லாம் நான் செய்யறேன்னு நினைக்காதீங்க, எனக்கு எல்லா பாராட்டையும் கொடுக்காதீங்க. என் பிதா என்ன சொல்லுகிறாரோ அதையே நான் செய்கிறேன், என் பிதா என்ன காண்பிக்கிறாரோ அதையே நான் செய்கிறேன். இது என்னத்தை காண்பிக்குது? இது அவருக்கு எல்லா புகழையும் கனத்தையும் கொடுப்பதை காண்பிக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. 4வது, 5வது, ஆராதனை கட்டுப்படுத்துவது எது? ஆராதனையை ஒரு அளவிற்குட்பட்டதாக்குவது எது? நாம் எல்லாரும் ஒவ்வொரு விதமாய் ஆராதிக்கிறோம். திடீர்னு ஆராதனை பண்ணிட்டு இருக்கும் போதே ஒரு நபர் மட்டும் ஆவில நிரம்புகிறார். திடீர்னு ஆராதனை பண்ணிட்டு இருக்கும் போதே சில அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆராதனை என்று சொல்லும் போது மக்கள் அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறாங்க. இதெல்லாம் வேரியேஷன் வருது பாருங்க. ஃபர்ஸ்டாலாம் எபினேசர் பிரதர் வராரு, அதுக்கப்புறம் தான் அப்படி மொல்லமா ஒவ்வொருத்தரா வரோம்ல. இதெல்லாமே ஆராதனையிலே நாம் காட்டுகிற சில காரியங்கள்ல இதில் ஏன் வித்தியாசப்படுகிறது? ஆராதனையை அளவிற்குட்பட்டதாக கட்டுப்படுத்துவது எது? அந்த நபரை குறித்து நாம் அறிந்திருக்கிற அறிவு, நாம் ஆராதிக்கிற அந்த நபரை குறித்து நாம் வச்சிருக்கிற அபிப்பிராயம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நான் சொல்றேன்ல, இங்க 1 கோடி ரூபாய் கொடுக்கறதுக்கு இன்னைக்கு தேவன் உங்களை வர சொல்லி இருக்கிறாரு. காலையில 8 மணிக்கு வந்தா போதுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னு வைங்க. 1 கோடி ரூபாய் கொடுக்கறதுக்கு நீங்க எத்தனை மணிக்கு வருவீங்க? மெதுவாக போவோம், மழையா இருக்குது கொஞ்சம், 4 நாள் மழைன்னு வர சொல்லிட்டாங்க, மொல்லமா போகலாம் பிரதர், அப்படியா வருவீங்க? பாஸ்ட் வீடு கீழே தான் இருக்குது, கொஞ்சம் முன்னாலே போய் உட்காந்துக்கலாம் கீழே அப்படின்ட்டு வருவீங்களா இல்லையா? வருவோமா இல்லையா? ஏன்னா நம்முடைய அபிப்பிராயம் அங்கே மாறுகிறது. ஆமென். சரி, எப்பவும் போல ஒரு ஆராதனை தான், 4 பாட்டு பாடுவார் பாஸ்டர், அப்புறமா போய்க்கலாம் அப்படி நினைச்சு வரீங்கன்னு சொன்னா உங்க அபிப்பிராயம் என்னை பற்றி அல்ல,
உங்க அபிப்பிராயம், உங்கள் ஆராதனையை கட்டுப்படுத்துவது, உங்களை ஒரு அளவிற்குட்பட்டதாக்குவது என்பது அந்த நபரை குறித்து நாம் அறிந்து வைத்திருக்கிற அறிவு. சொல்லுங்க, அந்த நபரை குறித்து நாம் அறிந்து வைத்திருக்கிற அறிவு. அறிவு, அந்த நபரை குறித்து நாம் அறிந்து வைத்திருக்கிற அபிப்பிராயம், அதுதான் வேரியேஷனை கொண்டு வருது. ஒரு நபர் வித்தியாசமா ஆராதிக்கிறாங்க, ஒரு நபர் வேற மாதிரி ஆராதிக்கிறாங்க. ஒரு நபருடைய ஆராதனையின் வால்யூம் கம்மியா இருக்கு, இன்னொரு நபருடைய ஆராதனையின் வால்யூம் அதிகமா இருக்கு. ஒரு நபர் அவரை கனப்படுத்துகிற விதம் கம்மியா இருக்குது, ஒரு நபர் அவரை கனப்படுத்துகிற விதம் வித்தியாசப்படுகிறது. நல்லா கவனிக்கணும். நீங்கள் ஒரு பாஸ்டரை பிரியப்படுத்த வரல, நீங்கள் தேவனை ஆராதிக்க வருகிறீர்கள். அவர் யாரு? அவர் ஆண்டவர் ஃபர்ஸ்ட். இரண்டாவது அவர் யாரு? அவர் தான் நம்முடைய ஆதாரம். மூன்றாவது அந்த சகல சிருஷ்டிப்புகளுக்கு ஆதாரமா இருக்கிற அவரை மேல் வைத்திருக்கிற அந்த வெளிப்பாட்டின் பிரதிபலிப்பு. நான்காவது ஆராதனை என்பது எல்லா புகழையும் எல்லா கணத்தையும் அவருக்கே விட்டு விடுவது. ஐந்தாவது ஆராதனை என்பது ஒரு அளவிற்குட்பட்டதாக மாறுகிறது, கட்டுப்படுத்தப்படுகிறது. எதன் அடிப்படையில்? என்னுடைய அறிவின் அடிப்படையில், என்னுடைய அபிப்பிராயத்தின் அடிப்படையில். நம்முடைய அறிவை தாண்டி ஒன்றை நாம் வர்ணிக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சூரியகாந்தி பூ பார்த்துருக்கீங்க? சூரியகாந்தி பூ எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? ஏன் பார்த்தவங்க கம்மியாக இருக்கிறோம், பார்க்காதவங்க அதிகமாக இருக்கிறோம் இல்லையா? சூரியகாந்தி பூ எப்படி இருக்கும்? அதை பற்றி சில வர்ணிப்பு கொடுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, ரோஜா எப்படி இருக்கும்? ரோஜா எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்துருக்கோம். அதை வர்ணிப்போம். அதை சொல்கிறது ஈஸியாக இருக்கும். அதனுடைய இதழ்கள் இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், அழகாக இருக்கும். ரோஜா அப்படி. சூரியகாந்தி பூ எப்படி இருக்கும்? வர்ணிக்க முடியல. ஸோ இது என்னத்தை காண்பிக்கிறது? நீங்கள் ஒன்றை குறித்து அறிந்திருக்கிற அளவின் அடிப்படையிலேயே நீங்கள் அதை வர்ணிக்க முடியும். அந்த அறிவை தாண்டி உங்களால் வர்ணிக்க முடியாது. நான் சொல்கிறேன், தேவனை பற்றிய அறிவை தாண்டி உங்களால் வர்ணிக்க முடியாது, உங்களால் ஆராதிக்க முடியாது. ஒரு அளவிற்குட்பட்ட ஆராதனைக்கு காரணம் நீங்கள் அவரை குறித்து அறிந்திருக்கிற அறிவு. யோவான் 4ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்னார் சமாரியா ஸ்திரீயினிடத்தில், நீங்கள் அறியாதிருக்கிறதை ஆராதிக்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை ஆராதிக்கிறோம். நான் சொல்கிறேன், ஆராதனை அல்ல முதலாவது, அவரை குறித்த அறிவு முதலாவது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவரை பற்றிய அறிவு இல்லாமல் உங்களால் ஆராதிக்க முடியாது. ஆராதனை அளவிற்குட்பட்டதாகிறது. ஏன் ஆராதனை ஒரு அளவிற்குட்பட்டதாகுது? உங்க ஆராதனை ஒரு அளவிற்குட்பட்டதாகுது. காரணம், நீங்கள் அறிந்திருக்கிற அறிவு அளவிற்குட்பட்டதாக இருக்கும் பொழுது ஆராதனையும் அளவிற்குட்பட்டதாக மாறுகிறது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஒன்றை நாம் அறிந்திருக்கிற அறிவின் அளவின் அடிப்படையிலேயே நாம் அதை புகழுகிறோம், அதை போற்றுகிறோம், அதற்கேற்ற வார்த்தைகளை போடுகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்லாதான் ஒரு ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் காட், ஆமென், அல்லேலூயா. நான் சொல்கிறேன், அதற்கென்றே தேவன் தம்மை நாம் அறிந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மகிமையையும் அவருடைய மகத்துவங்களையும் நம்முடைய வாழ்விலே வெளிப்படுத்துகிறார். அவரை நாம் அறிந்து கொள்ளும்படிக்கு வெளிப்படுத்துகிறார். நமக்கு ஒரு உதவி செய்கிறார், பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார், தப்புவிக்கிறார். இதெல்லாம் என்னத்தை காண்பிக்கிறது? நீ என்னை அறிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய மகிமையை அறிந்து கொள்ள வேண்டும், மகத்துவங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய பாட்டு வேற மாதிரி ஆயிரும், நம்முடைய புரிதல் வேற மாதிரி ஆயிரும். நம்ம 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 அவருக்கு செலுத்துகிற அந்த ஆராதனுடைய அந்த அந்த விதங்களே வேற மாதிரி ஆயிரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? செத்து போன உயிரோடு எழும்புறான்னு வைங்க, அவன் எப்படி ஆராதிப்பான்? செத்து போன உயிரோடு எழும்புறான்னு வைங்க, செத்து போயாச்சு, 2 நாள் ஆச்சு, 3ஆம் நாள் உயிரோடு எழும்பிட்டீங்க. சரி, அவன் ஆராதிக்கிறது இருக்கட்டும், ஏன்னா அவன் செத்ததும் தெரியாது, உயிரோடு எழும்புனது அவனுக்கு தெரியாது. ஆனால் செத்து போய் உயிரோடு எழும்புனதை அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு புருஷனோ, மனைவி செத்து போய் உயிரோடு எழும்புறாங்க, அல்லது புருஷன் செத்து போய் உயிரோடு எழும்புறாரு, பிள்ளைகள் செத்து போய் உயிரோடு எழும்புறாங்க, அந்த குடும்பத்துக்குள்ள எப்படி இருக்குன்றீங்க? எப்படி இருக்குன்றீங்க? எப்படி விவரிப்பது? அதை செத்து போனவன் 2 நாள் கழிச்சு உயிரோடு எழுப்பி உட்காந்துட்டு சாப்பாடு கொடுங்கன்றான்னு வைங்க, எப்படி இருக்கும் அந்த இடத்த? ஓ பிரைஸ் காட். அந்த நபர் உருளுவாரு, பொருளுவாரு, என்ன பண்ணலாம் யோசிப்பாரு, இங்கிருந்து தாவுவாரு, இருக்கிற சொத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட எழுதி கொடுத்துருவாரு. பண்ணவரா பண்ண மாட்டாரா? நான் சொல்கிறேன், ஆராதனை என்பது நீங்கள் அவருடைய மகிமைகளையும் மகத்துவங்களையும் உங்கள் வாழ்க்கையிலே அவர் வெளிப்படுத்தினதிலிருந்து வருவது ஆராதனை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? எவ்வளவு காப்பாற்றிருக்கிறார், எவ்வளவு உடுத்து வித்திருக்கிறார், எவ்வளவு அழகுபடுத்தி இருக்கிறார், எவ்வளவு நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், எவ்வளவு உயர்த்தி இருக்கிறார் என்பதை எண்ணி பார்ப்பது, அதான் ஆராதனை. ஆமென். 6வது, மற்றொருவர் பெற்றுக்கொண்ட அறிவையோ அனுபவங்களையோ நாம் நம்முடையதாக உரிமை பாராட்டிக் கொள்ள முடியாது. ஆமென். 5வது பாயிண்ட்ல பாருங்க, நாம் மற்றவர்கள் பெற்றுக்கொண்ட அறிவையோ அனுபவத்தையோ நாம் உரிமை பாராட்டிக் கொள்ள முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது அவருடைய அறிவு, அது அவருடைய அனுபவம்.
நான் சொல்கிறேன், உங்களுக்கென்று ஒரு அறிவு வேண்டும், உங்களுக்கென்று ஒரு அனுபவம் வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்கள் தேவனை அறிகிற அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவரை அறிந்து கொண்டே இருக்க வேண்டும். அவரை அறிந்து கொண்டே இருக்க வேண்டும். அவரை அறிந்து கொள்வதற்கு ஒரு காலத்தையோ நேரத்தையோ ஒரு நபரையோ நீங்கள் வைத்தல்ல, அவரை அறிந்து கொள்வதற்கு உங்களுடைய நேரத்தை நீங்கள் செலவழிக்க வேண்டும். அவருடைய அறிவு உங்களுடைய அறிவாக மாற முடியாது. அவருடைய அனுபவம் உங்களுடைய அனுபவம் மாற முடியாது. நான் சொல்கிறேன், நாம் நம்முடையதாக அவருடைய அறிவையும் அனுபவத்தையும் உரிமை பாராட்டிக் கொள்ள முடியாது. அது நமக்கு ஒரு தூண்டுதலை மட்டுமே தர முடியும். ஆனால் நாம் அவரோடு தனிப்பட்ட உறவை வளர்த்துக் கொள்வதில் இருந்தே நம்முடைய அறிவும் அவரோடு நம்முடைய அனுபவமும் வித்தியாசப்பட்டதாக மாறும். இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சிலர்லாம் அதிகாலை ஜபத்தையே விட்டாங்க. சிலர்லாம் சொல்லி கேள்விப்படுறேன், எவ்வளோ ஜெபம் பண்ணும் தெரியுமா? நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஏன் ஜெபம் பண்ணல? நான் சொல்கிறேன், உங்களுடைய அறிவு உங்களுடைய அனுபவம் மாறுது. நீங்கள் உங்களுடைய அறிவும் அனுபவமும் மாறும் பொழுது நீங்கள் தேவனை ஆராதிப்பது குறைந்து போகிறது. ஆமென் சொல்லுங்க. அறிவு அனுபவம், சத்தமா சொல்லுங்க. அறிவு அனுபவம், சத்தமா சொல்லுங்க. அறிவு அனுபவம். உங்களுடைய அறிவு அனுபவம் தனிப்பட்டதாக இருக்கிறது. என்னுடைய அறிவு அனுபவம் தனிப்பட்டதாக இருக்கிறது. உங்களுடைய அறிவு அனுபவம் தனிப்பட்டதாக இருக்கிறது. 10 வருஷமா கோயிலுக்கு வர, 15 வருஷமா கோயிலுக்கு வர, 5 வருஷமா அது பிரச்சனையே கிடையாது. தட்ஸ் நோ ப்ராப்ளம். நீங்க எத்தனை வருஷமா கோயிலுக்கு வரீங்கன்ற பிரச்சனை இல்லை. உங்களுடைய அறிவு உங்களுடைய அனுபவம், தேவனுள்ள அறிவு தேவனுள்ள அனுபவம். ஹல்லேலூயா. வரும்போது எப்படி வரணும்? அவனை அடுத்த பாயிண்ட்ல சொல்றேன். நீங்க வரும்போது எப்படி வரணும் தெரியுமா? அறிவோடும் அனுபவத்தோடும் வர வேண்டும். அப்போ வரும் பாருங்க ஆராதனை. ஆராதனை என்பது இங்க பாடுற பாட்டிலல்ல ஆராதனை. 6வது பாயிண்ட் பாருங்க, தேவனை ஆராதிப்பது என்பது நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற கட்டளை, உண்மைதான். ஆனால் உண்மையான ஆராதனை என்பது கட்டளையிலிருந்து வருவதல்ல, நமக்கு அவரோட அனுபவத்திலிருந்து வருகிறது. உண்மையான ஆராதனை கட்டளையிலிருந்து வருவதல்ல. கட்டளை இங்க எல்லாருக்கும் கட்டளை 8 மணிக்கு ஆராதனைக்கு வரணும்னு கட்டளை. ஆனால் உங்களுடைய அனுபவத்திலிருந்து தான் தேவனை ஆராதிக்க வருகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, எப்பொழுது தேவனுடைய ஆலயம் திறக்கும் என்று நான் காத்திருந்தேன் என்றான் தாவீது. ஓ பிரைஸ் காட். நல்லா கவனிச்சிங்க. ஆராதனை என்பது இதுதான். ஆராதனை கட்டளையிலிருந்து வருவதல்ல. கட்டளையிலிருந்து வருவது கடமை. அவ்வளவுதான். கடமைக்கு வர்றதில்லை, கடமைக்கு பாட்டு பாடுறதில்லை, கடமைக்கு கோயிலுக்கு வர்றதில்லை, பாஸ்ட் கேட்பாருன்னு கோயிலுக்கு வர்றதில்லை, பாஸ்ட் திட்டுவாருன்னு கோயிலுக்கு வர்றதில்லை. அதனாலதான் நான் யாரையும் திட்டுறதில்லை, யாரையும் கேட்கறதில்லை. நான் ஆராதிக்க வருகிறேன், நீங்க ஆராதிக்க வாங்க. எத்தனை பேரோட ஆமென் சொல்றீங்க? ஆமா, அவ்வளவுதான். விசாரிப்பேன் அதெல்லாம் பண்ணலாம். விசாரிப்போம், நல்லா இருக்கீங்களா இல்லையா, அதெல்லாம் ஓகே. பட் உங்களை திணிக்க முடியாது, உங்களை தரத்தரன் இழுத்துட்டு வர முடியாது. அது கட்டளையிலிருந்து வரலாம், கடமையாக. ஆனால் அனுபவத்திலிருந்து வர வேண்டும் ஆராதனை என்பது. நீங்கள் தேவனை ருசிக்க வேண்டும், நீங்கள் தேவனை அனுபவிக்க வேண்டும். இங்கே பேசப்படுகிற வார்த்தை மூலமாக உங்களுடைய இருதயங்கள் தொடப்பட வேண்டும். 2ஆம் தொடுதல் அல்ல. ஒருத்தர் சொன்னார் 100 தொடுதல் தொட்டாலும் அவங்க சரியாக மாட்டாங்க. நான் சொல்றேன், 1000 தொடுதல் உங்களுடைய வாழ்க்கையில் வந்தாலும் சரி, அதோட நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அவரோடு உள்ள அறிவு, அவரோடு உள்ள அனுபவத்தை மாற்றி அமைக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கட்டளையிலிருந்து வருவதல்ல ஆராதனை, அனுபவத்திலிருந்து வர வேண்டும். சொல்லுங்க, அனுபவத்திலிருந்து வர வேண்டும். எவ்வளோ முட்டி வலி, ஏற முடியுதா? படிக்கட்டு முடியல, ஆனால் கர்த்தர் தாங்குறாரா இல்லையா? கர்த்தர் நடத்துறாரா இல்லையா? பிங்கிக்கு எவ்வளோ உடம்பு சரியில்லாமல் போச்சு, கர்த்தர் காப்பாற்றினாரா இல்லையா? எங்களுடைய வீட்டில் 3 நாளைக்கு முன்னால் பாத்ரூமில் இருந்து அவ்வளோ பெரிய செவுரு கீழே விழுந்துச்சு. அந்த வீட்டை காலி பண்ணி வரும்போது செவுரு, அவ்வளோ பெரிய செவுரு கீழே விழுந்துச்சு. அதனுடைய எஃபெக்டை நீங்கள் அவ்வளோ பெருசு நான் சொல்லும்போது புரியாது. விழுந்த வேகத்தில் ரவுண்டு டப்பு உடஞ்சிருச்சு, மக்கு உடஞ்சிருச்சு. அங்கே ஒரு ஆள் நின்று இருந்தால் தலையை உடஞ்சிருக்கும். இப்போ நான் சொல்கிறேன், எவ்வளோ பெரிய ஆராதனையை செய்யணும் நான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்கள் வீட்டு சூழ்நிலை எண்ணி பாருங்கள், உங்கள் குடும்ப சூழ்நிலை எண்ணி பாருங்கள். ஆனால் நாம் காட்டுற அந்த அசால்ட்டு தானே அஜாக்கிரதை இருக்குது பாருங்கள். நான் சொல்கிறேன், இதுக்கு சம்மந்தம் இல்லையே. இப்போ எப்போ நீங்கள் ஆராதிப்பீங்க? செத்து போனால் தான் ஆராதிப்பீங்களா? இல்லை ஏதாவது ஒன்று இழந்தால் தான் ஆராதிப்பீங்களா? அவர் எப்போ நம்புவீங்க? இருக்கிறது கைவிடப்பட்டால் தான் ஆராதிப்பீங்களா? எப்போ கர்த்தர் அண்டி வருவீங்க? இன்னைக்கு கிறிஸ்தவர்கள், தமிழ் கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? கடைசி வரைக்கும் கர்த்தரை சோதிப்பது. கடைசி வரைக்கும் ஐசியூவில் கிடக்கும் போது தான் வரும் பாருங்க ஆராதனை. அங்கேயே அப்போ கீபோர்டை தூக்கிட்டு வர முடியும்? நான் அங்கே தான் ஆராதிப்பாங்க. ஆண்டவரே நான் சொல்கிறேன், அங்கே தான் உங்களுக்கு ஜீவனை போக்கணும். போக்கிட்டு பரலோகத்துக்கு போய் கர்த்தர் எல்லாத்தையும் சொல்லணும். எவ்வளவு சொன்னான் அவன், கேட்டியா நீயே? சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன், மனதார சொல்கிறேன், ரொம்ப வேதனையோடு சொல்கிறேன். உங்கள் ஆராதனையை சரி பண்ணுங்கள். கட்டளைக்காக இல்லை, அனுபவத்திலிருந்து வாருங்கள். நீங்கள் வரும்போது ஆராதனையோடு வர வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால தான் சொல்கிறேன், வராத ஆளை குறித்து கவலையே படாதீங்க. வராத ஆளை குறித்து கவலைப்படாதீங்க.
வராத ஆளை குறித்து கவலையப்படாதீங்க. அவங்களுக்கே கடவுளை தேட வேண்டிய அறிவு அனுபவம் இல்லாத பட்சத்தில், உணர்த்துதல் இல்லாத பட்சத்தில் நீங்க என்னத்தை பெருசா நம்ம ஊட்டி உருவாக்கி கொண்டு வந்துட போறான்னு நினைக்கிறீங்க? தரதரன்னு இழுத்துட்டா வராது. கவலைப்படாதீங்க. ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் அவளை சந்திப்பார். அவங்க சந்திக்கப்பட்டு விட்டார்கள். எனக்கு தெரிஞ்சு நமக்கு கோயிலுக்கு வராத ஆள்னா சந்திக்கப்பட்டவர்கள் தான். யாரும் புதுசா சந்திக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாரும் சந்திக்கப்பட்டவர்கள். சந்திக்கப்பட்ட ஆளே அப்படி இருக்கும்போது மற்றது எல்லாத்துக்கும் முடியுது, இதுக்கு மட்டும் முடியலன்னும் போது நான் சொல்றேன், அறிவு அனுபவம் அதெல்லாம் பேச்சுக்கும் சும்மா இதுக்கும் தான். மற்றபடி அனுபவம்னு வரும்போது நீங்கள் யாராவது ஒரு ஆள் ஆராதனை நடத்துங்க. இந்த சர்ச்சினுடைய பாஸ்டராக இருங்க. நான் ஒரு விசுவாசியாக இருக்கிறேன். நானும் என் மனைவி பிள்ளைகளும் 8 மணிக்கு ஆராதனை 7:45 வருவோம். நாங்கள் நீங்கள் நினைக்காதீங்க, நானும் யோசித்து தான் இருந்தேன். இனிமேல் மக்கள் பேச்சு எப்படி இருக்கும், பாஸ்டருக்கு என்ன வீடு கீழே வந்துட்டார், நினச்சா மேலே வந்துடுவார் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஒரு நாள் நினைக்காங்க. எப்படி சொல்லிட்டு கேளுங்க. ஒன்று அவருக்கு முன்னால் நான் இருப்பேன், இல்லைன்னா எனக்கு முன்னால் அவர் இருப்பார். குடும்பம் நாங்கள் அப்படி இருப்போம். 7:45 வரும். அதுக்கு முன்னால் என்னென்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சனிக்கிழமை காரியங்கள் செய்ய தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை அவன் வர்றது தெரியுமா? க்ளீன் பண்ணுறதெல்லாம் தெரியுமா? இங்கெல்லாம் ஜம்பமாக வந்து உட்கார்றது தான் ரொம்ப ஈஸி. இதெல்லாம் செயல்படுத்துவது, அமுல்படுத்துவது. நான் சொல்கிறேன், இது என்னுடைய கடமையாகல. இது நான் கர்த்தரை ஆராதிப்பதற்கு, என் ஜனங்கள்லாம் நல்ல சௌகரியமாக ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக செய்கிற காரியம். நீங்கள் ஒரு பாஸ்டராக இருந்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கட்டும். அப்போ தெரியும் உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இங்கே என்னென்ன இருக்குன்றது. அப்போ தான் உங்களுக்கு தெரியும். எத்தனை பேர் நாமேன்னு சொல்கிறீங்க? அனுபவத்திலிருந்து வர வேண்டும், கட்டாயத்திலிருந்து வரக்கூடாது, கட்டளையிலிருந்து வரக்கூடாது. ஆராதனை என்பது கட்டளையிலிருந்து வருவதல்ல, கட்டாயத்திலிருந்து வருவதல்ல. ஆராதனை என்பது எப்படி வர்றது? அனுபவத்திலிருந்து வர வேண்டும். சொல்லுங்க, அனுபவத்திலிருந்து. தாவீது சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் புதிய பாடலோடு தேவனை ஆராதிங்கள். அப்படியானால் அதற்கு அவரோட நமக்கு ஒரு புதிய அனுபவம் வேண்டும். ஆமென். ஒரு புதிய பாடல் எங்க பிறக்கும்? புதிய அனுபவத்துல தான் பிறக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு புதிய அனுபவம் இல்லாமல் புதிய பாடல் பிறக்கவே பிறக்காது. புதிய அனுபவம். சொல்லுங்க, புதிய அனுபவம். சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு புதிய அனுபவம் வேணும் ஆண்டவரே. சொல்றீங்களா? ஆமென். புதிய அனுபவம் வேண்டும். ஏன் நிறைய பேருக்கு சாட்சி வர மாட்டேங்குது? ஏன்னா அவங்களுக்கு கர்த்தர் செய்ததை எண்ணி பார்க்க முடியல. கர்த்தர் செய்த நடத்தி வந்த காரியங்களை யோசித்து பார்க்க முடியல. புதிய அனுபவங்கள் இல்லை, எல்லாம் பழசு. ரொட்டீனாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும். அதனால தான் சொல்ல, உங்கள் வாழ்க்கையை வேகப்படுத்துங்கள். காலம் வேகமாய் போகிறது, நீங்கள் வேகமாய் போக வேண்டும். பல சமயங்கள் நாம நிதானமாக இருக்கிறோம், நாம பின்வாங்கி இருக்கிறோம், நாம் மெதுவாக இருக்கிறோம். காலம் வேகமாய் போகிறது. புதிய அனுபவங்கள். சொல்லுங்க, புதிய அனுபவங்கள். சத்தமா சொல்லுங்க, புதிய அனுபவங்கள். எத்தனை வருஷம் ஆச்சு கோயிலுக்கு வந்து? புதிய அனுபவங்கள். தாவீது சொல்றார், புதிய பாடலோடு தேவனை ஆராதிங்கள். புதிய பாட்டு எப்படி வரும்? புதிய அனுபவத்துல தான் வரும். சரி, சொல்லுங்க, தேவனோடு புதிய அனுபவம். சொல்லுங்க, தேவனோடு பேச வேண்டும், தேவனோடு நடக்க வேண்டும், தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும், தேவனோடு உலாவ வேண்டும், தேவனை தொட வேண்டும், அவர் உங்களை தொட வேண்டும். புதிய அனுபவம் இல்லாத பட்சத்தில் உங்களால் குதித்து துதித்து எழுந்து நடக்க முடியாது. அப்போ 2-3 அதிகாரத்தை வாசித்து பாருங்க, 3-4 அதிகாரத்தை வாசித்து பாருங்க. சப்பானி ஜபாலயத்துக்கிட்ட உட்காந்துட்டு இருக்கிறான். பேதுரு யோவானும் போறாங்க. அவன் பார்த்து ஏதோ பிச்சை கேட்கிறான். அவன் சொல்றான், பேதுரு சொல்றாரு, என் கையில வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, ஆனா இயேசுவின் நாமத்துல அப்படின்னு சொல்லி தூக்கி விடுறாங்க பாருங்க. அங்க ஆராதனை வந்துச்சு பாருங்க. அவன் குதித்து துதித்து புகழ்ந்து எழுந்து நடந்து ஓடி, அதுதான் ஆராதனை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்கள் ஒரு புதிய அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாத வரையிலும் உங்களால குதிக்க முடியாது, உங்களால ஓட முடியாது, உங்களால உருள முடியாது, புரள முடியாது. ஆராதனை என்பது அதுதான். கட்டளையிலிருந்து வருவதல்ல, அனுபவத்திலிருந்து வருவது. மற்றவருடைய பாடல்கள் இருந்து உங்களுக்கு அனுபவங்கள் வருவதில்லை. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மற்றவங்களுடைய பாட்டை பாடிக்கிட்டு இருக்கிறோம். நான் சொல்றேன், இன்னும் சொல்ல போனால் நம்ம சபையில் நம்ம பாட்டை பாடுறோம். ஏன் பாட்டை பாடுறீங்க நீங்க? என் பாட்டை பாடுறதுனால உங்களுக்கு அனுபவம் வராது. என் அனுபவத்திலிருந்து என் பாடல் வந்திருக்கிறது. உங்களுடைய அனுபவத்தில் தான் உங்களுடைய பாடல் வர முடியும். எத்தனை பேர் என்னோட ஆமேன்னு சொல்றீங்க? இதெல்லாம் ஒரு பெரிய சப்ஜெக்டாக டீச் பண்ண நான். சரி, ஆராதனைக்கு முன்னாடி டக்குன்னு சொல்லிட்டு போகணும்னு நினைச்சேன். தேவனோடுள்ள உங்களுடைய அனுபவங்களில் இருந்தே உங்களுக்கு உங்களுடைய புதிய பாடல்கள் பிறக்கின்றன. அங்கிருந்தே ஒரு புதிய ஆராதனை வருகிறது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? நான் சொல்ற, அடுத்த வாரத்தில் எல்லாரும் புது பாட்டு எழுதிட்டு வாங்க. எல்லாரும் புதிய அனுபவத்தோடு புதிய பாடல் எழுதிட்டு வாங்க. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? பிங்கிக்கு பெற்ற அந்த சுகம் பெற்ற அனுபவத்தை ஒரு பாட்டா எழுதுங்க. கர்த்தர் உனக்கு எவ்வளவு செய்தார். ஏன்னா நம்ம அதான் அதை நினைச்சு பார்க்க நேரம் இல்லை. கர்த்தர் செய்ததை நினைத்து பார்க்க நேரம் இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு 6000 ரூபாய் செலவு பண்ணாங்களாம் போன மாதத்தில். வீண் விரயம், அது வீண் செலவு. இந்த 6000 ரூபாய் இருந்துச்சுன்னா வேற எவ்வளோ நல்ல காரியங்களை பண்ணியிருக்கலாம். நான் சொல்கிறேன், அந்த சுகம் கர்த்தர் தந்தார்ல, அதை எழுதுங்க. அந்த 6000 ரூபாயை இழந்தீங்கள, அது இந்த மாதத்தில் 12,000 திருப்பி கர்த்தர் தருவார். கை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன்.
ஹல்லேலூயா. இன்னொருத்தருடைய பாட்டை பாடிக்கிட்டு இருக்கிறோம், உம்மை நம்பு நான் பாக்கியவான். டாக்டர் ஆல்ட்ரின், ஜோசப் ஆல்ட்ரின் தான் அந்த பாட்டு எழுதுனது. அவர் நம்பி இருக்கிறார் கர்த்தரை. இந்த அதில் வர வார்த்தையெல்லாம் பாருங்க, உண்மை நம்புவேன், உண்மை நம்புவேன், உண்மையே நம்பி இருப்பேன், உண்மை நம்புவேன், உண்மை நம்புவேன், உண்மையே. ஏதோ ஒரு சூழ்நிலை அவர் சொல்ற, நான் உண்மையே நம்பி இருப்பேன், உண்மையே நம்பி இருப்பேன். சொல்ற, உண்மை நம்பு நான் பாக்கியவான், உண்மையே நம்பி இருப்பேன், உன் அன்பை நம்பு நான் பாக்கியவான், நீர்தானே என் துணை, நீர்தானே என் கேடகம், உண்மை நம்புவேன். உண்மை நம்பு மனிதர்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும், உண்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் நன்மை உண்டாயிருக்கும். நான் உண்மை நம்புவேன், உண்மை நம்புவேன். சொல்லுங்க, உண்மை நம்புவேன் சொல்றாரு. அவருடைய அனுபவம் சொல்றாரு, 1000 சூழ்நிலை வந்தாலும் சீயோன் பர்வதம் உறுதியா இருப்பதை போல நானும் அசையாமல் உறுதியா இருப்பேன். நானும் எத்தனை சூழ்நிலை வந்துட்டும் பார்த்துடலாம், நான் அசைக்கப்பட மாட்டேன், உறுதியா இருப்பேன். His own experience with God, தேவனோடு அவருடைய சொந்த அனுபவம், அதான் பாட்டா வந்திருக்குது. நான் சொல்றேன், உங்களுடைய சொந்த அனுபவம் பாடலாய் வரும். மற்றவருடைய பாடல்கள் உங்களுடைய அனுபவங்களாக மாற முடியாது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மற்றவருடைய பாடல்கள் உங்களுடைய அனுபவம் அது ராகத்துக்கு நல்லா இருக்கும். சினிமா பாட்டு பாடுற மாதிரி தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவ பாட்டு பாடுறது, சினிமா பாட்டு பாடுற மாதிரி தான். எவனோ ஒருத்தர் லவ் பண்ணிட்டு தெரிஞ்சிருப்பான், அதை பாட்டாக போட்டிருப்பாங்க, அதை அப்படி இவங்க பாடுறது. அந்த மாதிரி தான் இன்னைக்கு கர்த்தரை யாரோ நேசித்து ஊர் சுற்றிட்டு இருக்கிறான் எவனோ ஒருத்தன், உண்மை நம்புவேன், உண்மை நம்புவேன்னு பைத்தியம் பிடிச்சது போல சொல்கிறாரு, உண்மை நம்பு, உண்மை நம்பு, உண்மை நம்புவேன். நாமளும் அதை அர்த்தம் இல்லாமல், ருசி இல்லாமல், அதில் ஒரு டேஸ்ட் இல்லாமல் நாமளும் உண்மை நம்புவேன், உண்மை நம்புவேன், உண்மை நம்புவேன். என்னது சினிமா பாட்டாது? சினிமா பாட்டு இல்லை, இது அனுபவத்திலிருந்து வர வேண்டும். சொல்லுங்கள், அனுபவத்திலிருந்து வர வேண்டும். சத்தமாக சொல்லுங்கள், அனுபவத்திலிருந்து வர வேண்டும். கடைசி 7வது, உங்களை ஆராதனைக்குள் நடத்த, இப்படிப்பட்ட வெளிப்பாட்டை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற உங்களை ஆராதனைக்குள் நடத்த ஒரு ஆராதனை வீரன் தேவையே இல்லை, தேவையே இல்லை. ஏனென்றால் ஆராதனை என்பது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆராதனை என்பது சபையிலிருந்து பிறக்கிறதில்லை. ஆராதனை என்பது நீங்கள் இருக்கிற ஏதோ ஒரு இடத்தில், ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய அனுபவத்திலிருந்து பிறக்கிறது. ஆராதனை எங்க பிறகுது? எக்ஸாம்பிள், தாவீதுக்கு ஆராதனை எங்க பிறந்துச்சு தெரியுமா? ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது ஆராதனை பிறந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க மெஷின்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது ஆராதனை பிறக்கும். ஆராதனை என்பது நீங்கள் என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமேன்னு சொல்லி சபையெல்லாம் சொல்லி முடிச்சு செருப்பு போடுறாங்கல்ல, செருப்பு போட்டு வெளியே போறாங்கல்ல, ஆராதனை என்பது அப்போதான் ஆரம்பிக்குதுன்னு சொன்னார். சபையில் 2 மணி நேரம் பாடி முடிச்சதுக்கப்புறம் ஆராதனை முடிந்து விட்டதல்ல, அங்கே ஒரு நிகழ்வுகள் முடிந்திருக்கிறது. நீங்கள் வீட்டுக்கு செருப்பு போட்டு கிளம்பும் போது தான் உண்மையான ஆராதனை ஆரம்பிக்கிறது. கையை தட்டி ஒரு ஆமீன் சொல்றீங்களா? ஆராதனை என்பது அங்கேதான் ஆரம்பிக்கிறது. நான் சொல்றேன், தாவீதுக்கு கோலியாத்தை சந்தித்து கொண்டிருக்கிற இடத்துல ஆராதனை வந்தது தெரியுமா? அவன் சொன்னான், நீ நிந்திக்கிற ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில். அவன் அங்கதான் பாட்டு பாடினான், எல்லா நாமத்துக்கும் மிக மேலான நாமம். சபையில சரி கோலியாத்தை கொண்டு வந்துட்டோம், பாட்டை போடுவோம், வாங்க எல்லாரும் வாங்க அப்படின்லாம் பாடல, அங்கேயே பாடினான். ஆராதனை எங்க ஆரம்பிக்குது? வீட்டிலே பாத்திரம் கழுவி கொண்டிருக்கும் பொழுது, செவுறு இடிஞ்சு கீழே விழுந்துச்சுல, அப்போ கோலியாத்தை சந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது, சிங்கம் கரடியை சந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது, ஆடு காப்பாற்றப்பட்ட பொழுது. ஆராதனை என்பது ஒரு சபையில் ஆரம்பிக்கிறதில்லை. ஆராதனை என்பது ஆராதிப்பதற்கு ஒரு ஆராதனை வீரன் தேவையில்லை. ஆராதனை என்பது உங்களுடைய அனுபவத்திலிருந்து ஆரம்பிக்கிறது, ஒரு இடத்தில் ஆரம்பிக்கிறது, உங்களுடைய சூழ்நிலையில் ஆரம்பிக்கிறது. நான் சொல்றேன், தாவீதை எக்ஸாம்பிள். அதே மாதிரி மோசே, உங்களுடைய எந்த மோசமான சூழ்நிலையின் முடிவிலிருந்தும் உங்களுக்கு அவர் இன்னார் என்று அறிந்து அவரை புகழ ஒரு ஆராதனை கிடைக்கும். எக்ஸாம்பிள், மோசே செங்கடலுக்கு முன்பாக கர்த்தரை ஆராதித்தார்கள், யோர்தானுக்கு முன்பாக கர்த்தரை, எரிகோவுக்கு முன்பாக கர்த்தரை ஆராதித்தார்கள், எல்லா சூழ்நிலையில ஆராதித்தார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கடைசியாக தானியேல், சூழ்நிலைகள் இன்னும் மோசமாகும் போது ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், தேவன் நம்மோடு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தானியேலுடைய ஆராதனை முற்றிலும் வித்தியாசமானது. சிங்கத்துடனே அனுபவம் இதற்கு முன்னால வேற எந்த நபருக்கும் கிடையாது. பசியோடு சிங்கம் காத்துக்கிட்டு கோகையில கிடக்குது, தானியேலை தூக்கி உள்ள போட்டுறாங்க, சிங்கத்தினுடைய வாய் கட்டப்பட்டது. தானியேல் அங்க ஜெபம் பண்ணி ஆராய்ச்சிட்டு இருக்கிறாரு. மேல இருந்து ராஜா கேட்கிறாரு, தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? தானியேலுக்காக கை தட்டுங்க பாப்போம். தானியேலுடைய ஆராதனை முற்றிலும் வித்தியாசம். மோசே பாட்டை பாடிக்கிட்டு தானியேல், கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? நம்ம பாடுற மாதிரி தானியேல் பாடல. தானியேல் பாடியிருப்பாரு, சிங்க கேபியில் நான் விழுந்தேன். இது நம்ம பாடிட்டு இருக்கோம். என்னைக்கா நீங்க விழுந்தீங்களா? யாரும் விழல, ஆனா சார் விழுந்தாரு, அவர் தான் பாடியிருப்பாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தானியேலுடைய ஆராதனை முற்றிலும் வித்தியாசம். நான் சொல்கிறேன், அப்படியே தான் நீங்களும் உங்கள் சூழ்நிலையும். உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலை வேற யாருக்குமே கிடையாது. உங்க வீட்டு சூழ்நிலை யாருக்குமே கிடையாது.
உங்கள் குடும்ப சூழ்நிலை யாருக்குமே கிடையாது. உங்கள் வேலை சூழ்நிலை யாருக்குமே கிடையாது. நான் சந்திக்கிற சவால்கள், சூழ்நிலைகள் என்னை போல சந்திக்கிறதற்கு, நான் பார்த்துட்டு இருக்கிற தேவனை பார்ப்பதற்கு யாருமே கிடையாது. நான் சொல்கிறேன், நான் ஆராதிக்கிறது முற்றிலும் வித்தியாசமாக இருக்கும். எல்லாரும் எழுப்பி நிற்போம், இருதயங்களை உயர்த்தி நாம் ஸ்தோத்தரிப்போம். ஓ ரீகாபா ஷபா லபா ரபா லபா ரபா, ஓ ரீகாபா லபா ரபா, ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya.